புல்லட் உனக்கு கிடைக்கும். பாத்து சொல்றா. கரெக்டா இருக்கு புல்லட். ஐயா 2 வீல் இருக்கு. 2 வீல் பிரேக் கட்ட ஒண்ணு. என்னடா இது கொடுமையா இருக்கு. நீ என் கூடயே வந்துரு. சரிங்க. நீ என்னை காட்டி நீ நல்லா சொல்ற. நீங்க கண்மாரி இருக்கீங்க பாக்கையில தெரியும். ஐயா புல்லட் கிடைச்சிரும். என்ன செய்ய போறோம்னே தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு வழி வந்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே அந்த வேலையை ஆரம்பிச்சு அந்த வேலையை வாழ்க்கை தம்பி பேஸ்ட் பிரஸ் பின்னாடி கொண்டு வந்து சரி செல்லுல லொகேஷன் போட்டு விடுறான்டா சான்றா. நீங்க எதை செஞ்சாலும் நீங்க செஞ்சுட்டு ஓகேனா நான் ரெடினே. என்ன செய்யுது அப்பா இப்படி செஞ்சீங்க கார் வாங்கிட்டியானா வாங்கின ஜாமான்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போறேன் ஏது செய்ய போறோம்னே தெரியல. சரி பாப்பா என்ன நடந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில இன்னையாவது ஒரு ஒளி விளக்கு அமையட்டு பாப்போம். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம். பூரா கேத வீட்டுக்கு வந்தவங்களா? ஆஹா ஊர்ல 30 மழை பெஞ்சிருந்தியா? நானே என் கஷ்டத்துக்கு அழுதுகிட்டு இருக்கேன். பார்த்து கிண்டல் பண்றானே. என்ன அப்படி உங்க கஷ்டம்? இங்க ஒரு ஜோசியக்காரன் இருந்தாலுமே எங்கடாவே என் வாழ்க்கை அப்படித்தானே. அவனை தேடிதான் நீ வந்தியா? ஆமாண்ணே. நீங்க? நானும் அவன்கிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். அண்ணே நான் வாங்கின பொருள் எல்லாமே போச்சுண்ணே. எல்லாமே நஷ்டம். சாவுடா முண்டை. உனக்கு நஷ்டமா உங்களுக்கு என்னண்ணே? உனக்கு நஷ்டமா போனா நான் என்ன பண்றது? நீங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? நானும் எத்தனையோ பொண்டாட்டி கட்டிட்டேன். ஒருத்தையும் உருப்படி இல்லடா. என்னென்ன எப்படி சொல்றிய? கடைசியா ஒருத்திய கட்டி தொலைச்சேன். களவழி மகாவன் நின்னாலும் போடுறா நிமிந்தாலும் போடுறா உக்காந்தாலும் நின்னாலும் போட்டா நின்றாலும் போடுறா உட்கார்ந்தாலும் போடுறா என்ன வேணாலும் போடுறாளா? அப்ப தங்கம் தானே. அட லூசு முண்டை அவ குசு போடுறாடா. நான் போடுறான்னு சொல்லி வேற எதுவும் போடுறான். குசி குடி முண்டைய முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு விட்டாங்க. அவனுக்கு அண்ட வாய்வு இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்த 2 நல்ல தட்டார்னு விட்டு கிழக்கு செவத்தை 2ஆ இடிச்சுட்டா. என்ன செவருக்கு பின்னாடி இந்த தாளக்காரன் உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அடிச்ச அடியில ஆளு ஆப்பிரிக்கா குரங்கு மாதிரி ஆயிட்டான்டா. நான் என்ன பண்ணுவேன்? கஷ்டப்பட்டு கட்டி செவத்தை எழுப்பிட்டேன். சரி. ஆனா இவனுக்கு பின்னாடி போறது மட்டும் நிக்கல. அப்பப்ப போட அங்க வச்சு அடக்க. அப்பப்ப போடனா என்னன்னு? ஏய் குசுடா. நீனா குசு போறது பெரிய வெடிகுண்டு போடுற மாதிரியே சொல்ற. வீட்டுக்குள்ளே பொத்தி வச்சிருந்தேன். உடனே அவ சொன்னா மாமா மாமா என்னால உள்ள இருக்க முடியல. சரி. ரொம்ப போர் அடிக்குது. சரி. குசு போடுற ஆளுக்கு போர் அடிக்கும்ல. வீட்டுக்குள்ள வெளியே விட்டா யாராவது அடிச்சு கொண்டுவான்னு வீட்டுக்குள்ள பொத்தி வச்சிருந்தேன். சரி. உடனே சொன்னா ரொம்ப போர் அடிக்குது. சரி. என்ன எங்கிட்டாவது வெளியே கூட்டிட்டு போங்கன்னா. சரி. இவளை பத்தி தெரிஞ்சவன் நான் சும்மா இருக்க கூடாது. தியேட்டருக்கு படம் பார்க்க கூட்டிட்டு போனேன். சரி. அந்த நேரத்துல அருமையான பழைய படம் ஒண்ணு போட்டிருந்தாங்க. சரி. என்ன படம்னு கேளு. என்ன படம்னு? அன்பேவா. அன்பேவா. அன்பேவான். இந்த படத்துல என்ன தெரியுமா ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிச்ச படம். சரி. இந்த படத்துல அந்த பாட்டு வரும்போது ஒரு பாட்டு ஒண்ணு வருமே. என்ன பாட்டுன்னு? எங்க ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கை தேடுதே சொர்க்கம் கண்மூடுதே வெக்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம். எப்படிப்பட்ட பாட்டு? ஆமா. இந்த பாட்டுல என்ன தெரியுமா ஸ்பெஷல்? என்னன்னு? இந்த குதிரை வண்டி கிடுக்கிடுக்குன்னு ஓடும். சரி. இந்த பாட்டுல சரோஜா தேவியும் செம்சார் ஐயாவும் சாலியா குதிரை மேல உட்காந்து பயணம் பண்ணுவாங்க. இந்த பாட்டை பார்க்கவும் என் தலைவனை பார்க்கவும் அம்புட்டு பேரும் தியேட்டர்ல கையை தட்டி விசில் அடிச்சு பறக்க விடுறாங்க. சரி. தியேட்டரே கோலாகலமா இருக்கு. சரி. என் பொண்டாட்டி என் பக்கத்துல உட்காந்து நல்லா படம் பார்த்தா. சரிண்ணே. உள்ள போகும்போது பசிக்குதுன்னு கொஞ்சோண்டு கொண்டக்கடலை கேட்டா. சரி. வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போனேன். நாசமா போனவளுக்கு சத்த நேரத்துல இந்த கொண்டக்கடலை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி. குசு வந்துருச்சுடா. ஐயோ
வந்துச்சுன்னா வெளியே எந்திரிச்சு போய் மேற்கு சவத்தை காலி பண்ணக்கூடாது. நல்லா சேர்ல உக்காந்துருந்தவன் திடீர்னு தெர சைடு திரும்பி தட்டார்னு போட்டாவாரு. தெர ரெண்டா கிழிஞ்சு குதிரை வண்டி முறிஞ்சு எம்ஜிஆர் ஐயா அங்கிட்டு கிடக்குறாரு, சரோஜா தேவி அம்மா பறந்து போய் அங்கிட்டு கிடக்குது. இந்த குதிரை ரெண்டும் செத்தே வச்சுடா. குசி போட்டு குதிரை செத்து போற அளவுக்கு ஒரு நாள் ஒன்னே கூட்டிட்டு போறேன், நீ வேணா வரியா? ஏற்கனவே என் வாழ்க்கையே செத்து போயிட்டு இங்க வந்திருக்கேன். எங்கடா அந்த சோசியக்காரன்? சரி பாப்போம்னே, சோசியக்காரனை பார்த்தா நம்ம ஒரு வாழ்க்கை நல்லா அமையத்த. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆனா எல்லாரும் சொன்னான்னு. என்ன சொன்னாங்க? சோசியக்காரர் இருக்காரு, அவரை போய் பாருங்க, அவரை போய் பாருங்க. அவரை பார்த்தா நல்லதே நடக்கும் சரியா சொல்லுவாரு. வர மாட்டேங்க. சரி, அவரை பார்த்தா ஒரு வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா அவர் சோசியக்காரர் பேர் என்னவோ சொன்னாங்க, என்ன பேரு மறந்துட்டேன். சூனாமணி. சூனாமணி சுப்பிரமணியடா. அதுதான் சூனாமணியா? என்ன நீங்க குசு போட்ட கதை சொன்ன மாதிரியே இருக்கு. ஐயா எங்க வாழ்க்கையில நீங்க தான் ஐயா விளக்கேத்தி வைக்கணும். ஐயா சந்தேகப்படாதீங்க, கேத வீட்டுக்குலாம் வரல. அப்படிதான் கேத வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியுது. அப்படி ஆயிடுச்சு. முதல்ல வேட்டி இறக்கி விடுறான், எடுப்பு வெட்டுறான். ஐயா கிளி சோசியம் எலி சோசியம் ரெண்டுமே பாப்பீங்களா? எலியும் பாக்கும் கிளியும் பாக்கும். என்னது சோசியா? ஐயா கிளி எங்க? கிளி பறந்துருச்சு. எலி எலி பொந்துக்குள்ள போயிருச்சு. எந்த பொந்துக்குள்ளையா? எலி பொந்துக்குள்ளதான் போகும். உட்காருங்க. ஐயோ எங்க கஷ்டமா, பெரிய கஷ்டம்யா. அதுல உனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ஐயா அந்த வாழ்க்கையை நிலைநாட்டணும் ஐயா. ஐயா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கேன். மனிதனா பிறக்கவனுக்கு கஷ்டமும் வரும் நஷ்டமும் வரும் சந்தோஷமும் இருக்கும் எல்லாம் இருக்கும். அழுக கூடாது. பார்க்கப்படும். யாருக்கு சாதகமா பாப்பிய? யாருக்குனாலும் பாப்பேன். கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு சாதகம் பாப்பேன். ஐயா கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு சாதகம் பார்த்தா கல்யாணம் முடியும். கல்யாணம் முடியலையா? கல்யாணம் முடிஞ்சவளுக்கு சாதகம். கல்யாணம் முடியாதவளுக்கு பார்த்தா கல்யாணம் முடியும். கல்யாணம் முடிஞ்சவளுக்கு பார்த்தேன்டா ரெண்டா பிரிஞ்சிருவாங்க. உங்க ராசி அப்படி. குழந்தை இல்லாதவளுக்கு ஜாதகம் பாப்பேன். பொண்டாட்டி குசு பண்ணாயில. ஐயா குசு போட்டு பிரிஞ்சவங்களுக்கு சாதகம் பாப்பீங்களா? ஐயா கொண்டு வந்திருக்கேன் புலி. எதுல எதுல வந்துச்சோ அதுலயே அடைச்சிருவேன். என்ன சரி, எங்க நிலைமை அப்படி இருக்கு. ஐயா அங்கிட்டு உட்காந்துருக்காரு. இவன் எதுக்கு வந்தானே தெரியல. உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு தொண்டையில கட்டி அவனுக்கு அதான் எம்ஆர் ராதா மாதிரி. ஐயா எங்க அக்கா வச்சிருக்கு. வாழ்க்கையில கஷ்டம் வரலாம். ஐயா ஐயா கிளிய காணாமே. அதான் கிளி பறந்துச்சுன்னீல. சோதியம் பாப்பேன். ஐயா ஐயா முதல்ல யாருக்கு பார்க்கணும்? எனக்கு தான் உங்களுக்கு பார்க்க முடியாது. ஐயா எனக்கு பையன் ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்கான். அவன் ஆளு பெருத்தாள பாத்துட்டு கஷ்டம் நினைக்காதீங்க. முகமே பாவம், பால் வடிகிற முகமா இருக்கு. இந்த முகமா பால் வடிதா? கொஞ்சம் நக்கிட்டு வாங்கல போய். பால் வடிதான் முகரே பாரு, பண்ணி மாதிரி இருக்கேன். போய் பால் வடி திட்டு வெத்தலை வாங்கிட்டு வந்தியா? ஐயா 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 அதாங்க. இதெல்லாம் எப்படி ஆயிட்டு இருந்த? என்னடா சொல்லாம போலாம இதுக்குத்தான் உனக்கு முதல்ல குறிவாக்குறேன். இது என்னடா சூடம் இது? எனக்கு பார்த்தோன்னா உனக்கு என்ன பண்ண போறியா? சூடத்தை பொழுத்த போறேன். பொழுத்த போறியா? பொழுத்த போறியா? ஆரம்பிக்க போறாங்க. ஐயா சாமி ஆண்டவனே மாரியாத்தா. ஆண்டவனேன்றியா ஆண்டவனேன்றியா? ஆண்டவனே மாரியாத்தா. இது ஐயா ஹரி ஹரி அத்தா அம்மையா இருங்க. ஹரி ஹரி
நமச்சிவாயா. யார் அது? பிள்ளைங்க ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்கு. ஆமா. காளியாத்தா மாரியாத்தா எல்லாம் துணை செய்யணும். ஆமா ஐயா நான் குறி நல்லா சொல்லணும்டா. சரியா. நீ வாங்கி வந்த வெத்தலையில 9 வெத்தலை இருக்கான்னு பாரு. ஆமா பார்த்தா பார்த்தா தம்பி கம்மனு உட்காந்து. ஐயா சரி உட்காந்து. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே இருக்கு. 9 வெத்தலை இருக்கான். 9 வெத்தலை இருக்கா? இருக்கு. பாக்குல 7 இருக்கா? ஆமா 7 வாக்கு இருக்கான். பாக்கு இருக்கா? உள்ள நான் வைக்கல பார்த்துட்டு எப்படி கரெக்டா சொல்றிய? சாப்பிட்டது இரவுல 2 தோசை சாப்பிட்டியா? ஆமாயா. அதுக்கு சட்னி சாம்பார் கொடுத்தாங்களா? தோசை என்ன சட்னி சாம்பார் தானே கொடுப்பாங்க. ஆமாய்யா கொடுத்துட்டாங்களா? எப்படி கரெக்டா சொல்றிய? குறி சொல்லணும்டா நான் சொல்றதுக்கு. சரிங்க 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 சரின்னு சொல்லணும். சரி. தோசை சாப்பிட்டதுக்கு சட்னி என்ன வாக்குறிய? அந்த பேச்ச பாக்குறாரு. அவங்களுக்கு குறி அவங்களுக்கும் குறி வாக்கன். அவள் நேரம் சரியில்லை. கிளியை திறந்து விடவா? தரங்க. ஐயா நீங்க எதாவது பார்த்து எனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணணும். ஹரி ஹரி நமச்சிவாயம். ஐயோ ஐயோ ஐயா 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 உங்களுக்கும் குசு வந்துருச்சா? ஐயோ ஐயா ஐயா ஏன் பொண்டாட்டி தான் பிரச்சனை பண்ணாடா, உனக்கும் குசு வருதுடா. ஐயா 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 நீங்க பார்த்து சொல்லுங்க. முதல்ல தள்ளி உட்காரு. அழுகாடா சத்தியம் சொன்ன அழுகாடா எப்ப பார்த்தாலும் அழுகுது. ஐயா பார்த்து சொல்லுங்க. முதல்ல ஐயா குறி பார்க்கலாமா பார்க்க கூடாதுன்னு முத்த உருட்டி பாக்குறேன். சரி. முத்து அது யாரு? அண்ணமேனா? முத்து நொப்பத்தா புரிஞ்சேன். முப்பத்தா முடியும் முத்து இல்ல அவன் பேர் கருப்பையா இல்ல. நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்ப கெடுக்கிறதுக்கு முன்னாடி 3 பேரு. என்னையா செய்யறது? நான் சந்தோஷமா இருந்தேன். சரி எல்லாத்தையும் போச்சுடா. இப்ப என்னன்னு தெரியல. எத்தனை முத்து விழுந்திருக்குடா? எத்தனை விழுந்திருக்கு? 1 2 3. ஒழுங்கா என்றா முண்டா. நீ என்ன 1 2 3 4 5. நீ என்ன 1 2 3. 3 அது இல்லடா, இதுதான்டா 3. இவன் தப்பா மாத்தி சொல்றாயா? 2 3 5. விடியும் 2 பேரும் விடியுங்குள்ள எண்ணிடுவீங்களா? எண்ணிக்கிட்டானே இருக்கான். நீ தான் பார்த்து சொல்லனே. 8 விழுந்திருக்கு. என்னையா பயப்படாதீயா, நான் இருக்கேன். மனசுக்கு அல்ல விடாதீங்க. மொத்தம் 12 முத்து இருக்கு. 12 முத்து போட்டா 12 முத்தத்தை இருக்கும். 12 முத்து தான்டா போட்டேன். 12 முத்து தான் போட்டியா? ஐயா மாத்தி என்றாயா? பார்த்து போடுங்கய்யா. ஐயா எத்தனை முத்து மல்லாக்கா, எத்தனை முத்து குப்பரா? ஐயா 4 முத்து மல்லாக்க, 2 குத்து குப்பரக்கா. ஐயா சவுண்டு வெளியே வர வேணாம், காவல்துறை சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு இன்னும் சவுண்டு வந்து என்ன செய்ய போறீங்க? வாழ்க்கை பிரச்சனை இங்க வந்தா. ஐயா 4க்கு நடப்பும் 3க்கு முடக்கம். 4 3 7 நாயத்தை. எனக்கு பார்த்தா சரி. உங்களுக்கு இடைஞ்சல் வரலாம் ஐயா, உங்களுக்கு இடைஞ்சல் வரலாம். எனக்கு ரொம்ப இடைஞ்சல். எனக்கு ரொம்ப உள்ள வருது. சரிங்க ஐயா நீங்க பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஏதா இருந்தாலும் நீங்க சொல்ற உங்களை நம்பிட்டு நாங்க வந்திருக்கோம். ஐயா எனத்த சொல்ல போறேன். கரலு என்ன வாரு முடிச்சுட்டு போயிருவான். சரியாயிருச்சியா, பண்ணிக்கலாம். ஐயா தம்பிக்கு பாருங்க, தம்பிக்கு பார்த்து சொல்லுங்க. அடுத்து வேலையை முடிச்சு விடுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. பொண்டாட்டியை விடுங்க. நான் ஒரு புல்லட் பைக் ஒன்று வச்சிருந்தேன். சரி. என் வீட்டுக்கு கீழே நிப்பாட்டி இருந்தேன். அந்த புல்லட் பைக்கு காணாம போச்சியா. காணாம போச்சா? அந்த புல்லட் பைக்கை எந்த சண்டால பாவி எடுத்துட்டு போனான்னு தெரியல. என்ன சொல்லுங்க? அதை கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. காணாமா? ஆமா ஐயா 3 லட்சம்ல. ஆமா. என்னைக்கு எடுத்துட்டு போனாங்க? அது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. யாரு எடுத்துட்டு போனது? அது தெரிஞ்சா முண்டை நான் போய் பிடிச்சிருக்க மாட்டானாடா. அதைத்தான் ஒன்று கேட்கறதுக்கு வந்தேன்.
இல்ல எந்நேரம் எடுத்துட்டு போனாங்க? அது விடிய காலம் ஒரு 3 மணி போல பார்த்தய்யா. 3 மணி பார்த்தியா? 3 மணி போல இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணாங்களா? ஸ்டார்ட் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் தான் 3 எந்திரிச்சு வந்தேன். 5 மணிக்கு பாக்குறேன் என் புள்ள விட்ட காணாயா. புள்ளட்ட காணாம புள்ள வீட்டை காணாமா? புள்ளட்ட காணாயா. ஓ புள்ளட்ட காணா. ஐயா நம்ம தான் பார்த்து வண்டி எங்க கொண்டா வெத்தலையில பாப்பான். வெத்தலை எப்படி தெரியும்? தெரியும்யா, வெத்தலையில பாக்குறது. என்னையா கேமராவா வெத்தலை? வெத்தலை எப்படி தெரியும்? இல்லையா சும்மா இல்லையா அவர் பார்த்து சொல்றாரு இல்லையா? புள்ளட்ட பாக்கணுமா வேணாமா? ஐயா கோச்சுறாதியா. ஏன் புள்ளட்ட பாக்குறோம். 3 வயல வந்தீங்களே காணிக்க வச்சிருக்கீங்களா? ஐயா இந்த வைக்கிறேன். ஏறா பணத்தை. ஒரு 200 ரூபா ப்ளீஸ் கடன் குடுறா ப்ளீஸ். இங்க வந்து கடை வாங்குறீங்களாடா நீங்க? உங்களுக்கு எந்த புல்லட் கிடைக்க போகுது? காசு எடுங்கடா. ஐயா இந்த ஐயா சீப்பை இருந்தா ஐயா சீப்பை இல்ல சுருக்கு பை இருக்கு போறியா? சுருக்க ஒரு சீப்பை அவன் கிடக்குறா கேவலப்பட்டவன். ஒரு 200 ரூபா கடனா வச்சுக்கோங்க. கோடாங்கிட்டீங்க கடனா பண்ணி ஒரு புல்லட் கட்டு கிடைக்கட்டும். புல்லட் எடுத்து கொடுத்தா புல்லட்ட கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சுண்டா கருப்பை சொல்றதெல்லாம் கேட்கணும். சரியா? அப்ப நீங்க சொல்றதை கேட்க வேணாமா? கருப்பன் சொல்றதான் கேட்கணுமா? நான் தான் கருப்பே. நீ தான் கருப்பனா? இந்த ஆளா கருப்பனா? சரிங்க சரிங்க. ஐயா புல்லட் காணா. ஏன் புல்லட்ட காணா? அந்த வண்டி எங்க நிக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆமா ஆமா அதான் அதான். இதுல தெரியுமா? இதுல தெரியும். நீ சின்ன வயசு பையலா இருக்க புரியுமா? உன் கண்ணுக்கு தான் தெரியும். ஐயா நான் சொல்றதெல்லாம் வெத்தலையில பாப்பே குறி. எங்க ஐயா மருதுடைய ஐயனாரு. ஆமா ஆமா ஐயா நண்டு பயலே நண்டு பயலே. நான் தான் ஐயா கரெக்டா சொல்றியா? என்னடா வந்த பேரோட சொல்றியா? பாருங்க நான் தான் உள்ள சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் பேர் சொல்ல மாட்டேன் அந்த ஆளு. சரியா சரியா சரியா. சரி உனக்கு பொருள் கிடைக்கணுமா? ஆமா ஆமா ஆமா. உங்க பேர் என்கிட்ட சொன்னையா? இல்ல இல்ல நண்டுன்னு சொன்னது உண்மைதானா? நான் தான் நண்டு. அப்ப கரெக்டா சொல்லிட்டியா? அப்படியா? கூட வந்திருக்கவன் கார்த்திராசா கார்த்திராசா. ஏய் கரெக்டா சொல்றியானே. வெத்தலையில தெரியுதாயா? ஆமா தெரியல. தயவு செய்து உன் வாயை அப்படி வைக்காத. சரி கோச்சுக்கிறாயா? இல்ல எனக்கு குறி முகமே மாறுது. சரி சரி சரி. வாயை மட்டும் அப்படி வைக்காதீங்க. சரி சரி. எனக்கு வேற நோக்கம் ஆயிர போறான். சரி பாருங்க. என்னையா நோக்கம்? குறி மறந்து வீட்டுக்கு போயிருவேன். சரி 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 பாருங்க புல்லட் எங்க இருக்குன்னு பாருங்க. சக்கதேவி அது யாரு? புல்லட் ஓட்டுறீங்களா? உன் புல்லட்ல மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டுருவேன். சீனி அள்ளி போட்டுருவேன் புல்லட்ல. நாளைக்கு எப்படி போன் பண்ணுவீங்களா? போன் பண்ணு. பாருங்க பாருங்க புல்லட்ட பாருங்க. ஐயா புல்லட்டு கருப்பு கலரா? கருப்பு கலர் தான் கருப்பு கலர் தான். புல்லட்னா கருப்பா தான் இருக்கு. கரெக்டா தான் சரியா கரெக்டா தான் சரியா கருப்பு கலர் கருப்பு கலர். ஆமா 9325 நம்பரு கரெக்டா சொல்றாரு. எப்படி சொல்றியா? அவர் அன்மாரி சொல்றாருயா. ஆமாயா சரிண்டா. சரியா இருந்துச்சுன்னா ஊம் போடணும். சரி ஊ ஊ 27 சரியா சரி. சரியா இருக்கு. வாய் சரியா போடுறீங்க ஐயா. ஐயா உங்க வாய்க்கு அப்படி இருக்கியா? 1325 தானே? முன்ன 2 ஆண்பார் இருந்துச்சா? புல்லட்டுனா முன்னாடி ஆண்பார் தாண்டா இருக்கு முண்டையில. பல்கான பாட்டியா இருக்கா? நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். நான் சொல்றேன் என்ன சொன்னாலும் ஆமா போறேன். ஐயா வண்டி இருக்கு. ஆமா எங்க இருக்கு? போகுதா? அந்த போகுதா? ஆமா வெள்ளை வேட்டி கட்டி இருக்கான். கருப்பு சட்டை. இப்ப எங்க போகுது? காரைக்குடிக்கிட்ட போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியலடா. உனக்கு தெரியாதுயா? மயில வாரியா தெரியுதுல இந்த வாரு கருப்பு சட்டை வெள்ளை வேட்டி போகுதா? காரைக்குடி கள்ளிவாசியா போய்கிட்டு இருக்குல? ஆமா கையாடி தாங்க. வாங்குறதுல உனக்கு முக்காவாசி காசு தரேன்டா. நான் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா அடிச்சு வரடா. நம்ம ஐயா எங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயா கிரியா கண்மாரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வரும்போது என்ன சாப்பிட்டு வந்தீங்க? வரும்போது இட்லி சாப்பிட்டேன். குறிவாக்க வர்றவன் இட்லி சாப்பிட்டு வரலாமா? ஏண்டா குறிவாக்க வர வேற என்னையா சாப்பிட்டு? குறிவாக்க வர்றவன் இட்லி சாப்பிட்டு வந்தா கண்ணுக்கு தெரியுமா? தெரியாதா?
நீ என்னடா சாப்பிட்ட? கெட்டி எடுத்து எரிஞ்சேன்னா மண்டமலையெல்லாம் உடஞ்சு போயிடும். ஐயா இவனுக்கு தெரியுது ஊத்தாப்பம். ஊத்தாப்பம்ன்ற வாசனையா அது வட்டமா இருக்கிறது தெரியுது. அப்ப இட்லி என்ன கட்டமாவா இருக்கு முண்டை? இட்லி முசுக்குன்னு இருக்குல்ல. மணி என்னாச்சு மணி 3 3 மணிக்கு முடிக்கலைன்னா தங்கத்துல எனக்கு அவதாரம் போடுவாங்க. எல்லாமே சரியா இருக்கு ஐயா. ஐயா புல்லட் உனக்கு கிடைக்கும். பாத்து சொல்றா. கரெக்டா இருக்கு புல்லட். ஐயா 2 வீல் இருக்கு. 2 வீல் பிரேக் கட்ட 1. என்னடா இது கொடுமையா இருக்கு. நீ என் கூடயே வந்துரு. சரிங்க. நீ என்னை காட்டி நீ நல்லா சொல்ற. நீங்க கண்மாரி இருக்கீங்க பாக்கையில தெரியும். ஐயா புல்லட் கிடைச்சிரும். எப்படி? வண்டி கவர்ல ஒன்னு இருக்கு புக்கு. புல்லட் கிடைச்சுன்னா எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்துறியா? புல்லட் கிடைச்சா 3 லட்சம் ரூபா கொடுத்துருங்க. நான் வாங்கினதே 1.5 லட்சம் தானடா வாங்கினது. 3 லட்சத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு குறைச்சு கேட்க கூடாதா? சரி கூட வேணா ஒரே வேணா 1.20 கொடுங்க. 1.20னா ₹1.20 20,000 கொடுங்க. சரி பண்ணிடுவான். நான் புல்லட்டை விற்க வரலண்ணே. புல்லட்டை காணாம தேடி வந்தேன்டா. மருதங்குடியிலிருந்து மருதுரையன் அழைத்து காலையில என்னையா குசுபனுக்கு வருது இருக்கியா? வகுத்த வழின்னு சொன்னியா? என் பொண்டாட்டி தான் வீட்டை நார் அடிக்கிறாடா. இங்க வந்தா கோடா இங்க நார் அடிக்கிறேன். அடுத்து இவன் கிளம்புறேன், அதுக்கு அடுத்து இவன் கிளம்பான் போல. சாமி எந்த சாமி சுண்டுச்சு? நான் நல்லாவாம்பா வந்திருக்கு. பாட்டு இன்னும் கூப்பிடவே இல்லையா? அதுக்குள்ள எந்த சாமி வரும்? கொடுக்குற காசுக்கு மேலே நடிக்காத. அதான் ரொம்ப கொடுக்குற காசுக்கு மேலே நடிக்காத சாமி. சாமி சாமி மைக்ல முட்டை வச்சிராதடா சாமி. என்ன நானா ஆனாலும் பார்த்து அடிவேன். நீ அடிக்கிறவன்னு சொல்லி மைக்ல முட்டி மண்டை உடைய போதுடா சாமி. பார்த்து பார்த்து பார்த்து. ஐயா புல்லட்டு கிடைக்குமா? என் பொண்டாட்டிக்கு குசு நிக்குமா? மருதுரையிலே முடியாண்டி சாலக்கர சப்பானி வெள்ளச்சி தாய சுந்தரவல்லி அம்மா வெள்ளச்சி தடச்சி 18ஆம் படி கருப்பா வேட்ட கருப்பா உம கருப்பா பாட்டி சுப்பம்மா காளியாத்தா முத்தாளம். இதெல்லாம் யார் உங்க அப்பத்தாவா? இவெல்லாம் மகளிர் மன்றத்தில் லோன் வாங்கினவங்களா? டேய் 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 நீ டைலாக் தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ நான் நேரம் நீ உடுக்க அடிச்சுட்டு என்ன பேசுறான்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. சரியா சொல்லிட்டீங்க. எனக்கு தெரியும்டா. இவன் யார் உனக்கு எடுப்பாவன்? இவன் கூட நான் வாங்குற காசுல அவனு பாரு. எனக்கு தெரியும். புல்லட்டில் 2 வீல் இருக்கும், முன்னாடி ஆண்பார் இருக்கும். நீ சொல்லும் போது ஆமா ஆமான்னு மாறு. நீ காரக்குடின்னு சொல்லும் போது இவன் கலனி வாசான்னு சொன்னா பாரு. அப்பவே எனக்கு தெரியும். சாமியவே லக்கல் பண்றியா நீ? சாமியவே லக்கல் பண்றியா? மாட்டுப்பே போடுப்பே 2 ஓடு.